ஆமென், ஆமென். God bless you. பாருங்க, வந்து பாருங்க. ஆமென். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சுவாமி இந்த காலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்தோடு எங்களை இணைந்து கொள்ள நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக உமக்கு கோடான கோடி தோற்றம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த நிமிஷம் வரை சுவாமி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஜெபத்தின் ஊடாக, பாடல்கள் ஊடாக, செய்திகளின் ஊடாக ஊழியத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரி சகோதரியும் இந்த வேளையிலே ஆசீர்வதிங்க சுவாமி என்று இந்த வேளையிலே கெஞ்சி நிற்கிறோம். இந்த வேளையிலும் கூட மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவரையும் இந்த நெட்வொர்க்கோடு இணைந்து கொள்ள அவருக்கு செய்த உதவிக்காய் கோடான கோடி தோற்றம். ஆரம்ப முதல் முடிவு வரை அவரையும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் சுவாமி என்று கெஞ்சி நிற்கிறேன். அதனமாக இந்த ஊழியத்தை தைரியத்தோடு நடாத்தி வருகின்ற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு சகோதரியையும் உமது இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க சுவாமி என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் கேட்கிறோம். அதனமாக இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானோர் அடியானோடு இணைந்து கொள்வார் என்று எண்ணி என்னுடைய செய்தியை ஆரம்பிக்கின்றேன். அதாவது மெய்யான சமாதானத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு தலையங்கத்திற்குள்ளே மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்பதை நாங்கள் யோவான் 14:27 வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 14:27 பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றியமையாதவை. தனி மனிதன் உள்ளத்திலே சமாதானம் தேவை, குடும்பத்திலும் சமாதானம் தேவை, ஆலயத்திலும் தேசத்திலும் கூட சமாதானம் தேவை. செல்வந்தர்கள் துயரத்தோடு சொல்லுகிறார்கள், ஐயா எவ்வளவு பணம் இருந்தாலும் கூட என்ன பயன், உள்ளதிலே சமாதானமே இல்லையே என்கிறார்கள். தேச தலைவர்கள் சமாதானத்திற்காக அயல் நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்தாலும் கூட உண்மையான சமாதானம் இல்லாதபடியினாலே நாட்டுக்கு நாடு யுத்த திட்டங்களும் வகித்து கொண்டு போர் ஆயுதங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். விஞ்ஞான வளர்ச்சி பெருக பெருக மனிதன் ஒரு இயந்திரம் போல மாறி விட்டான். ஓடி ஓடி உடைக்கின்றான். வாழ்க்கை நிலைமையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் சமாதானமாக அவனுக்கு இருப்பது இல்லை. சிலர் வீடு, கார், பங்களா போன்றவைகள் சமாதானத்தை கொடுக்கும் என்று எண்ணுகிறார்கள். வேறு சிலர் குடிகளினாலும் போதைகளினாலும் மருந்துகளினாலும் சமாதானத்தை தேடுகிறார்கள். வேறு சிலர் திரைப்படம், நாடகம், நடனம், சூதாட்டம், சீட்டாட்டம் என்று போய் முடிவிலே நிம்மதியோடு தேடுகிறார்கள். துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 57:21. வேறு சிலர் சமாதானத்திற்காக ஏங்கி சன்னியாசி வேஷம் கொண்டு இல்லறத்தை துறந்து காடு, மலை, குன்றுகள் போன்ற இடங்களுக்கு செல்லுகிறார்கள். சிலர் புனித பயணத்திலேயே இறங்கி விடுகிறார்கள். சிலர்
போலியான சமாதானத்தை வெளிப்பூச்சாக திருப்தி கொண்டு விடுகிறார்கள். வேதம் சொல்கிறது சமாதானம் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியிலே அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது இல்லை என்பதையும் 1 தெசலோனிக்கேயர் 5:3 வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 5:3 சமாதானமற்ற உலகத்திலே ஒரே ஒருவர் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர்தான் கிறிஸ்து இயேசு. அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட பாரம் சொல்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்ற மத்திய 11:28 வாசிக்கிறதை மறந்து போகாதீர்கள். அவர்கள் சமாதானத்தின் பிரபுவாய் எசாயா 9:6 வாசிக்கிறோம். சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் தேவன். ரோமர் 15:33, 16:20, 1 கொரிந்தியர் 14:33 சமாதான கர்த்தர் என்று ஆதியாகமம் 49:10 வாசிக்கிறோம். சமாதான காரணர் என்றும் மீகா 5:5 வாசிக்கின்றோம். ஆகவேதான் அவர் பிறந்த போது பரம சேனையின் திரள் தோன்றி உலகத்திலே இருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பதை நாங்கள் லூக்கா 2:14 வாசிக்கின்றோம். கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14:27 எழுதப்பட்டிருக்கிறது. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உத்தரவு உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதை நாங்கள் யோவான் 16:33 வாசிக்கின்றோம். யோவான் 16:33 தேவனுடைய சமாதானத்தோடு கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம்தான் வர வேண்டும், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரன் புத்தகத்திலே 29வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 29:11 தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, சமாதானத்தை நிலைத்திருப்பது எப்படி? முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள் ஆவதன் மூலம்தான். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உண்மையான சமாதானம் வேண்டும் என்றால் முதலாவது அவன் சமாதானத்தை அருளை செய்கின்ற இயேசுவிடத்தில் வர வேண்டும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். அப்படி அல்லாமல் உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேறு வழியே இல்லை. அவர் ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் அண்டை வருகின்றது மட்டுமல்ல, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் பாவம்தான் சமாதானத்தை குலைக்கிறது. துன்மார்க்கம் ஒரு பொழுதும் சமாதானத்தை பெறுவது இல்லை என்பதை எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பாவமும் அக்கிரமும் நிம்மதியை குலைத்து சரீரத்தை வேதனைப்படுத்துவதனால அநேக சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சிலுவையை வந்து நின்று தேவனே எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்ததே என்பதை நாங்கள் எசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்திலேயும் நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் சமாதானத்தை உண்டாக்கினீரே என்று கொலோசியர் 1:20 எனக்கு அந்த சமாதானத்தை தாரும் சுவாமி என்று மன்றாட வேண்டும். மட்டுமல்ல, பாவங்கள் நெருங்காதபடி காத்து தேவ கிருபையினால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ
வேண்டும். ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு நகை கடைக்கு சென்றானாம். கடையின் சொந்தக்காரனை சுட்டு கொன்று விட்டான். 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. திருடன் வழக்கறிஞரின் சாமர்த்தியமாக வாதத்திலும் செய்து கொண்டதினாலே தப்பித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு நாள் அந்த திருடன் நீதிபதியிடம், ஐயா, என் மனசாட்சி என்னை பாதிக்கின்றது. எத்தனை வருஷம்? 10 வருஷம். நான் தான் கொன்றேன். எனக்கு சீப்பு தண்டத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக ஐயுங்கள் என்பதை நாங்கள் எண்ணாகமம் 32:23 வாசிக்கின்றோம். பாவிகளை தீவினைகள் தொடரும். அது நாங்க நீதிமொழிகள் 13:21 வாசிக்கின்றோம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளினாலே கட்டப்படுவான் என்பதையும் நீதிமொழிகள் 5:22 வாசிக்கின்றோம். இந்த பாவங்களிலே இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இயேசு கிறிஸ்து. அவரே சமாதானத்தின் வழி, நியாய வழி, சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் 14:6 உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நோக்கி இருக்கின்றபடியினால நீ அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் என்று 26:3 வாசிக்கின்றோம். ஆம், உலக ஆசைகள், இச்சைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவுகள், மனிதன் மேல் வைக்கும் நம்பிக்கையை ஆகிய எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட வேண்டும். கர்த்தரையே உறுதியாக பற்றி கொள்வீர்களே ஆனால் கர்த்தர் பூரண சமாதானத்தை தந்து நீங்கள் அதிலே நிலைத்திருக்கும்படியாக உங்களை காத்துக் கொள்வார். இரண்டாவதாக, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பதின் மூலம், கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பதின் மூலம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதக்காரனுடைய புத்தகத்திலே 119வது அதிகாரம் 165வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் மனுகுலத்திற்கு அருளிய மாபெரும் பொக்கிஷம் வேத புத்தகம் ஆகும். வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆவியும் ஜீவன் உள்ளதாகவே இருக்கிறது என்று யோவான் 6:63வது வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கும் வேதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. தெய்வீக சமாதானத்தினாலே நிரம்பி எப்பொழுதும் கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தாவீது வேதத்தை நேசித்து அது சுவை உள்ளதாகவும் ருசி உள்ளதாகவும் இருக்கிறது என்று கண்டார். தேனிலும் தேன் கூட்டிலே இருந்து ஒழுகின்ற தெளிதேனும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறார். சங்கீதம் 19:10 அநேகமாயிரம் பொன் வெள்ளிய பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்பதையும் சங்கீதம் 119:72 அவர் சொன்னார். வேதத்தை நேசிக்கின்றது மட்டுமல்ல, தியானிக்கவும் வேண்டும். அது பாக்கியமான அனுபவத்திற்குள்ளே வழிநடத்துகின்றது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நாடப்பட்ட தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான் என்று அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதையும் சங்கீதம் 1:2-3 வாசிக்கின்றோம். தாவீது ராஜாவாக ஆன பொழுதும் எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பகைகள் மறைமுகமாக குளிபெற்றினார்களா? அவைகளின் மத்தியிலும் கூட அவர் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் நேரத்தை ஒதுக்கி வைத்திருந்தார். வேதத்தை அவர் எவ்வளவாக நேசித்து வந்தார் என்பதை சங்கீதம் 119வது அதிகாரத்திலே அறியலாம். தாவீது எழுதுகிறார், பிரபுகளும்
உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். உமது அடியானோ உமது பிரமாணங்களை தியானித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சங்கீதம் 119:23 எழுதப்பட்டு இருக்கிறது. யோபு பக்தனுக்கு எத்தனை பாடுகள்! அத்தனை பிள்ளைகளையும் ஒரே நாளிலே மறிக்க கொடுத்தார். சொத்துக்களை இழந்தார், ஆசைகளை இழந்தார், மிருக ஜீவனங்களை எல்லாம் இழந்தார், சரீரத்தின் ஆரோக்கியத்தையும் இழந்தார். என்றாலும் வேதத்தை இழக்க இல்லை. வேதத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டார். அவருடைய ஆகாரத்தை பார்க்கிறோம் அதிகமாக வேதத்தையே நேசிக்கிறேன் என்பதை நாம் அறியலாம் என்று யோபு 23:12 எழுதியிருக்கிறார். யோபு 23:12 சமாதானத்தின் வழியை கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு தெரியாது இருப்பதாக இதிலே எழுதி இருக்கின்ற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்தே கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மூன்றாவதாக கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதின் மூலம், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதின் மூலம் என் கற்பனைகளை கவனியே கவனிப்பாயான அது உனக்கு நலமாக இருக்காது. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 48 அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கையிலே வேதம் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் வேதத்தை வாசிக்கிறவர்கள் மிகவும் குறைவு. மேலும் வாசிக்கிற வசனத்தை தியானிக்கிறவர்கள் அதிலும் குறைவு. வேதத்தை வாசித்து தியானித்து வசனங்களை கை கொள்கிறவர்களே பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வசனத்தினாலே கட்டி எழுப்புங்கள். ஆண்டவர் 2 விதமான வீடுகளை குறித்து பேசுகிறார் மத்தேயு 7வது அதிகாரத்திலே. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழைகள் சொரிந்தாலும் பெரும் வெள்ளம் வந்தாலும் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது விழாது. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்கிறபடியினாலே என்பதை நாங்கள் மத்தேயு 7வது அதிகாரத்திலே 24, 25வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படி ஒரு ஸ்பொஞ்சை கையில எடுத்து தண்ணீரில் வைக்கும் பொழுது அது எப்படி அதை விழுங்கிக் கொள்கிறதோ அதே போல வேத வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் உங்களுடைய உள்ளத்தின் தாகத்தோடு உறிஞ்சி தன்னிடமாக இழுத்துக் கொள்ளும் பொழுது ஆவியும் ஜீவனுமான தேவனுடைய வசனம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்விலே சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென். 4 பரிசுத்த ஆவியின் மூலம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம் என்று வேதம் சொல்கிறது ரோமர் 8:6. தேவனுடைய ராஜ்யம் புதிப்பதற்கும் குடிப்பதற்கும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலும் உண்டாகும். சந்தோஷமாக இருக்கிறது. ஆனபடியினால் சமாதானத்தை வாய்த்துக் கொள்ளவும் அந்யோன்ய பக்தி விருத்திகளை உண்டாக்குகிறவைகளையும் நாட கடவோம் என்பதை ரோமர் 14, 17, 18, 19வது வசனங்களிலே பார்க்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமாதானத்தை பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை கொடுக்கின்ற சிறு சிறு காரியங்களினாலும் அவற்றை அகற்றி தேவனிடத்திலே
மனிதரிடத்திலேயும் ஒப்புரவாகி சமாதானத்தோடு நடக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதே நேரம் ஆவியின் கனிகளிலே இருந்து வருகின்ற சந்தோஷமும் உண்டு என்று 9 ஆவிகளின் கனிகளின் சமாதானம் ஒன்று, கலாத்தியர் 5:22. ஆகவே சமாதானத்தின் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை நாங்கள் எபேசியர் 4:3 வாசிக்கின்றோம். எப்பொழுதும் நீங்கள் ஆவியிலே நிரம்பி ஆவியானவர் நடத்தப்பட்ட ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று கொலோசியர் 3:15 வாசிக்கின்றோம். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பு சீசர்கள் சமாதானத்தை இழந்து, நம்பிக்கையை இழந்து மீண்டும் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் சமாதானத்தை அருளி உற்சாகப்படுத்தினார், பரிசுத்த ஆவியை வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படி அவர்கள் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த பொழுது கூட தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று லூக்கா 24 அதிகாரத்திலே 49 வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கின்றோம். நீங்களும் கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது மிக அவசியம். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை பெறுவீர்கள் என்பதை வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 2வது அதிகாரம் 38 வாசித்து தியானியுங்கள். ஆவியானவர் உங்களோடு இடைவிடுவார். 5வதாக ஊக்கமான ஜெபம் ஜீவியத்திலே மூலமாக, அதாவது ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக, அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 4:7-6 ஜெப ஜீவியம் என்பது சமாதானத்தின் பிரபுவோடு நெருங்கி கிட்டி சேர்வதற்கும் கிறிஸ்துவிடத்திலே மனம் திறந்து பேசி அவரிடத்திலே சமாதானத்தை பெற்றுக் கொள்வதோடு மட்டுமல்ல, ஜெபம் மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்கும்படியாக செய்கின்றது. ஜெபிக்கிற சிலாக்கியமும் ஜெப ஆவியும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கவலைகளையும் கர்த்தரிடத்திலே மனந்திறந்து சொல்வீர்களே. ஆனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். மனந்திறந்து அவருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றேன். அந்நாளுக்கு பாருங்க, அந்நாளுக்கு பிள்ளை இல்லதுனாலே சமாதானத்தை இழந்து விட்டான். குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. அவருடைய காலத்தி நாள்தோறும் அவளை புண்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் அவள் தான் இதயத்தை ஊற்றி தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக தீர்மானித்தாள் என்பதை நாங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 16-17 வாசிக்கின்றோம். அவள் இருதயத்தை ஊற்றி விட்டாள். அவள் இருதயத்தை விட்ட பிறகு அவளுடைய துக்கம் அவளுக்கு இல்லாமல் போய்விட்டது. அங்கே ஊழியம் செய்த ஆசாரிய நானே ஏலி, மகளே நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார். நீ அவரோடு பழகி சமாதானம்
22வது அதிகாரம் 21 யோபு புத்தகத்திலே வாசிக்கின்றோம். நண்பர்கள் ஒருவரோடு மனவிட்டு பேசி உறவாடும் பொழுது சமாதானம் ஏற்படுகிறது. அப்படியானால் தேவகுமாரனுடன் ஜெபத்திலே பேசி உறவாடும் போது எத்தனை அதிகமான சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் தேவனிடத்திலே இருந்து சமாதானத்தை கொண்டு வருகிறது, மனிதரிடம் சமாதானத்தை கொண்டு வருகிறது, பூர்ண சமாதானத்தை கொண்டு வருகிறது. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ரோமர் 15வது வசனத்திலே 13வது வசனத்தில் அவனமாக எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே என்று எசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். எசாயா 26:12 ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் உண்டு, அது சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் தேவன் என்பதாகும். எசாயா 9:6, 1 தெசலோனிக்கேயர் 5:23, ரோமர் 16:20. ஆண்டவர் தரும் சமாதானம் தெய்வீகமான உலகம் தாங்க கூடாதது என்பதை நாங்கள் யோவான் 14:27 வாசிக்கின்றோம். அண்ணன் என்ற பெண் குழந்தை இல்லாததினால மனக்லேசம் அடைந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்றாள் என்றும் தன் தனது மனசிலே உள்ள கிளேசத்தை எல்லாம் அப்படியே கண்ணீரோடு ஊற்றினாள் என்ற 1 சாமுவேல் 1:15 வாசிக்கின்றோம். தேவன் முதலாவது அவள் உள்ளத்திலே இருந்த மன கிளேசம் சஞ்சலம் யாவற்றையும் எடுத்து போட்டு தம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலே அவளுடைய உள்ளத்தை நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1:18 மட்டுமல்ல, அவள் எந்த காரணத்தின் நிமித்தம் கசப்படைந்தாளோ அதே காரியத்தில் விரும்பினதற்கும் அதிகமான நன்மைகளை அவளுக்கு அருளை செய்தார். இதே ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்ய காத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்கள். இந்த கடினமான சூழ்நிலை வருவதற்கு முன்பதாகவே தேவ பயத்தோடும் பக்தியோடும் அவர் வாதத்தை நாடி தேடுங்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்பம் சமாதானம் நிறைந்து இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி புரிவார் என்று நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை வாசித்து தியானியுங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாடுகள் திடீர் என்று வந்து எங்களுடைய மனதை தாக்கி விடுகின்றன. குடும்பத்தில சமாதானம் இல்லை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் உம்மிடத்தில செய்கின்ற இந்த சிறிய ஜெபத்தை கேளும் சுவாமி. நீர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் மாற்றி போடும் இந்த உலகத்திலே யாராலும் தீர்க்க கூடாத இந்த பெரிய பிரச்சனையை உம்மால் தீர்க்க முடியும் சுவாமி. ஏனென்றால் நீர் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த பிரச்சனைகளை எங்கள் மனதை விட்டு உம்முடைய பாதத்திலே கண்ணீரோடு ஊட்டி விடுகின்றோம். நீர் இதை கேட்டு எங்களுக்கு விடுதலை தாரும். நீர் நிச்சயமாகவே அப்படி செய்ய போகிறீர் என்று விசுவாசித்து உம்மை முழு மனதோடு நம்பி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய நல்ல நாமத்திற்கு கோடி தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே என்று வேண்டிக் கொள்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கிற செய்திகளின் மூலம் கண்ணீரோடு வேண்டுதல்
செய்ய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று அவர்கள் வாழ்விலே நிறைவேற்றுவதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களையும் நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வாரும் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு